நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவ கிருபை பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. இது பரிசோட அனௌன்ஸ் பண்ணிடலாம். சுமங்கலி சிஸ்டர் வாங்க. நம்ம சொன்னோம் கடந்த வருஷத்துல வேதத்தை அதிக முறை யாரெல்லாம் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு gift கொடுப்போம்னு சொன்னோமா? ஆமென். கடந்த ஆண்டுல 2024 வருஷத்துல அதிக முறை சுமங்கல் சிஸ்டர் அவங்க வேதத்தை வாசிச்சார்கள். 3 முறைக்கு மேல அவங்க கர்த்தருடைய வேதத்தை முழுமையாக படித்து முடிக்க தேவன் அவர்களுக்கு கிருபை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துல வாஞ்சையா, கர்த்தருடைய வசனத்துல வேரூன்றி, கர்த்தருடைய வசனத்துல திளைத்திருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? ஆமென், ஆமென். அவர்களை கனப்படுத்தும்படியாக வாங்க சிஸ்டர். எல்லாம் கிளப் பண்ணலாமா? வாங்க. Praise the Lord, praise the Lord. God bless you sister. Praise the Lord. Thank you. ஆமென். இந்த வருஷமும் இந்த காம்படிஷன் தொடரும். இந்த வருஷம் யார் வாங்குறீங்க பார்க்கலாம். 2025 வருஷம் அதிக முறை பைபிள் படிச்சு முடிக்கிறவங்க. ஆமா, போன வருஷம் ஒருத்தர் வாங்கினாங்க. ஆமா, அதிக முறை வேதத்தை யாரு வாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு பரிசு இருக்குது. ஆமா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதா. அடுத்தது 2025 வருஷம் 24 வருஷம் முழுவதும் சண்டேஸ்ல ஞாயிறு ஆராதனை கட் பண்ணாம ரெகுலரா அட்டெண்டன்ஸ் கொடுக்கறவங்களுக்கு பரிசு கொடுக்குற சொன்னேன்னா என்ன பரிசு கொடுக்குற சொன்னேன்? கேட்கல. என்ன பரிசு கொடுக்குற சொன்னேன்? ஆமா, பாஸ்டோரல் டீம்ல சிஸ்டர், நான், பாஸ்டர்மா எல்லாரும் இந்த வருஷம் இருந்தோம். ஆனா ஒருவருக்கு மட்டும் பரிசு கொடுக்கிறோம். எலிஷா வாங்க, பிக் கிளாப் கொடுக்கலாமா? அவருக்கு கேஷ் அவார்டு. Praise the Lord. God bless you. Amen. Hallelujah. அவர் கேஷ் வாங்கறத பார்த்தோன்னே எல்லாம் ட்ரீட் கொடுன்னு கேட்குறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வருஷம் தொடர் வைக்கலாமா? எவ்ரி வீக் ஒவ்வொரு வாரமும் நான் ஆண்டோடைய பிரசனத்துக்கு வராமல் இருக்க மாட்டேன். ஆமென். பார்க்கலாம். இந்த வருஷம் அந்த கேஷ் ப்ரைஸ் கண்டினியூ பண்ணுறதா இல்லைன்னு தெரியல. ஆமென். ஆனாலும் ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கலாம். கேஷ் அவார்டு இல்லைனாலும் கேஷ் அவார்டு ஒரு மாதிரி இருக்கிறேன். வேற ஸ்பெஷல் கிஃப்ட் ஏதாவது கொடுக்கலாம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருஷம் யாராவது வாங்க போறீங்க பார்க்கலாம். 2025 வருஷத்தினுடைய ரெகுலர் ஃபுல் அட்டண்டன்ஸ் யார் கொடுக்குறீங்க பார்க்கலாம். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நான் வரலாம், எப்படி நான் வராது யாருக்கு தெரியும்? எவ்ரி சண்டே அட்டண்டன்ஸ் எடுக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு யார் வரீங்க வரலன்னு கீழே அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் இருக்குது. நீங்கள்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. ஆமாம், அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஸ்டாஃப் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். எவ்ரி சண்டே நீ எந்த சண்டே வந்த, எத்தனை சண்டே வரல, அதெல்லாம் இருக்குது. ஆமாம், இங்கேயே நாங்களே அட்டண்டன்ஸ் வச்சு மெயின்டைன் பண்றோம்னா பரலோகம் பார்க்குதா இல்லையா? ஆமென். கர்த்தர் பார்க்கிறாரு. பரம தகப்பன். ஆமென். பரம தகப்பன் அவருடைய பிரசன்னத்துக்கு வருகிறதில் அவர் அறிந்திருக்கிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் சொல்லுங்க, அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை எந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை நம்ம இன்னும் வாஞ்சியோட, கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சியோடு தேடுகிறவர்களாக, அவருடைய சமூகத்தை நாடுகிறவர்களாக இருக்கணும். ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை கட்டிடுவாராக. இந்த வருஷம் 2 பிரைஸ். அதிக முறை வேதத்தை வாசித்தவர்களுக்கு பரிசு கொடுத்தோம். அடுத்தது இந்த வருஷம் முழுவதும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட மிஸ் பண்ணாம, கட் பண்ணாம, ஸ்கூல் கட் பண்ற மாதிரி கட் பண்ணாம வந்தவருக்கு பரிசு கொடுத்தோம். ஸோ 2 பரிசு இந்த வருஷம் கொடுக்கப்பட்டது. நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. இந்த வருஷம் நீங்களும் பிரைஸ் வின்னராக இருக்கணும். பிரயாசப்படுங்க. எவ்ரி சண்டே நான் ஆண்டவர் பிரசனத்துக்கு வருவேன் என்ற ஒரு தீர்மானம் எடுங்க. நான் அதிகமாக ஆண்டவர் வசனத்தை வாசித்து ஆண்டவர் வசனத்து மேலே நான் தியானமாக இருப்பேன், வாஞ்சையாக இருப்பேன் இந்த தீர்மானம் எடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ் வலிமையான கிரியைகளை செய்வாராக. ஆமென். இந்த வேளையில் ஆண்டவர் வார்த்தைகளுக்கு நேரம் திருப்பலாம். ஆண்டவர் இந்த வருஷத்தை நம்ம கொடுத்த வார்த்தைகளுக்கு நேரம் திருப்பலாம். எடுத்து வாசிக்கலாம். ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Genesis chapter 12 verse 2. Genesis 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி
உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். ஆராதனை வேலையில பாடணும், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டோட வார்த்தை தான் சொல்லுது, ஆண்டோட வசனம் தான் சொல்லுது. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்ப்பா. மனுஷன் அல்ல. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரே சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருமைப்படுத்துவேன். மனுஷன் அல்ல. பல நேரங்களில் நான் மனுஷன் என்னை பெரிய ஆள் ஆக்கிட்டான், மனுஷன் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்துட்டான், மனுஷன் எப்படி செஞ்சிட்டான் அப்படி செஞ்சிட்டான். பல நேரங்களில் நாம் மனுஷனுடைய பலத்தை, மனுஷனுடைய கரங்களை நாம் பார்க்கிறோம், சார்ந்து கொள்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஐ வில் மேக் யூ கிரேட் நேஷன். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, ஆசீர்வதிப்பேன், பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆசீர்வதிப்பேன், பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த தலைப்பின் கீழ் ஆண்டவர் வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆண்டவர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் கட்டளையோடு கூட வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார், அதோடு கூட கட்டளைகள் இருக்குது. ஆபிரகாம் வாழ்வில் கர்த்தர் சொல்றாரு, நீ புறப்பட்டு போ. முதலாம் வசனத்துல வாசிக்கும் போது, நீ அந்த ஊர் என்ற கல்தை தேசத்துல புறப்பட்டு போ என்று கர்த்தர் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்றது மாத்திரமல்ல, புறப்பட்டு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்ற கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினார். இந்த வார்த்தைகளுக்கு ஆபிரகாம் அப்படியே செய்தார். அல்லேலூயா. ஆமென். 3 கட்டளை. ஆபிரகாம் என்ன செஞ்சார் தெரியுமா? அவள் வாழ்வில் நான் கற்றுக்கொள்ற காரியம் 3 கட்டளை. முதலாவது, ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சார். கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அவர் கீழ்ப்படிதல் அவள் வாழ்வில் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அவர் புறப்பட்டு போனார். கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு நான் கீழ்ப்படிவேன், அவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், அவர் வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். ஆமென். இரண்டாவது, ஆபிரகாம் அந்த வார்த்தைகளை அப்படியே விசுவாசித்தார். ஆமென். ஆபிரகாம் கீழ்ப்படிந்து போனார். நான் முதல்ல கட்டளை சொல்லிடுறேன், வாக்கு தத்தத்தை நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் மகிமைப்படுவதாக. முதலாம் வசனத்தை வாசிக்கலாம். 12:1 வாசிங்க. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று கர்த்தர் சொல்லிட்டார். கோ, போன்னு சொல்லிட்டார். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 12 ஆதியாக 12:4. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். சொன்னபடியே ஆபிரகாம் என்ன செய்தார்? புறப்பட்டு போலான்னு யோசிச்சுட்டு அங்கேயே உட்கார்ல, செய்யலாமா வேணாவான்னு யோசிச்சுட்டு இல்ல, ஆபிரகாம் புறப்பட்டு போனான். ஆபிரகாம் வாழ்வில் கர்த்தர் வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். ஆதியாகமம் 22 வாசிக்கும் போது அதை சொல்லப்பட்டுள்ளது. ஆபிரகாமிட்ட கர்த்தர் சொல்றாரு, உன் ஏகசுதன், உன் புத்திரன், உன் குமாரன், நேசகுமாரன், அவனை பலி செலுத்து கர்த்தர் சொல்றாரு. ஆபிரகாம் கர்த்தர் என்ன சொன்னார் அதன்படியே ஆபிரகாம் புறப்பட்டு போய் மோரியா மலையில மகனை பலி செலுத்துவதற்கு கட்டி பலிபடுத்த வைத்தான். கர்த்தருடைய சத்தம் ஆபிரகாம் உண்டாயிற்று. ஆபிரகாமே, நீ இப்போது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. கீழ்ப்படிதல். இந்த வருஷம் முழுவதும் நம்ம இதயத்தில் எழுதி கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வசனத்திற்கு, தேவன் மனுஷன் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன். முதலாவது என்னது? கீழ்ப்படிதல். அடுத்தது 15ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். ஆபிரகாம் வாழ்வில் கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை, கனத்தை, உயர்வை, மேன்மை கொடுக்க காரணம் என்ன? 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். என்ன விசுவாசித்தான்? கர்த்தர் ஆபிரகாம் அழைச்சு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்கள் போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும், பூமியின் தூளை போல உன் சந்ததி இருக்கும் என்று கர்த்தர் சொன்னாரு. அந்த வார்த்தைகளை ஆபிரகாம் அப்படியே என்ன செய்தான்? விசுவாசித்தான். நீங்கள் நானும் ஆண்டவர் வசனத்தை, வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் என்ன பண்ணும்? விசுவாசிக்கணும். வேதம் அழகா சொல்லு, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். கர்த்தர் சொன்னதை நீ விசுவாசித்தாதான் வாழ்வில் நிறைவேறும். ஆமா. பல நேரங்கள்ல ஆண்டவர் வார்த்தைகளை பெற்றுக்கொள்றோம், ப்ராமிஸ் கார்டெல்லாம் எல்லாரும் எடுத்தோங்க. ஓ, கர்த்தர் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தார், அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஆனா அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறோமா? ஆபிரகாம் விசுவாசிச்சார்.
எப்ப விசுவாசித்தாருமா? விசுவாசிக்க முடியாத அளவுக்கு அல்லது நம்ப முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் இருந்தது. நடக்கவே முடியல, தள்ளாடி நடந்து கொண்டிருக்கிறார். வயசாயிற்று. ஆனா ஆபிரகாம் விசுவாசிச்சார். அதனாலதான் அவரோட ஆயுசு வருஷம் எவ்வளவு தெரியுமா? ஆபிரகாம் ஆயுசு வருஷம் 175 வருஷம். ஆபிரகாமுடைய ஆயுசு வருஷங்கள் 175 வயசுல தான் மரிச்சார். அப்படி என்றால் நேற்றம் குழந்தை பெற்று எழுத்த பிறகு 75 வருஷம் ஆபிரகாம், சொல்லுங்க, ஆபிரகாம் உயிரோடு இருந்தா. ஈசாக்கு பிறந்து அவருடைய மகனுக்கு 75 வயசு ஆகிற வரல அவர் பார்த்தார், விசுவாசிச்சாரு, பார்த்தார். ஆமென். விசுவாசித்தார், சுதந்திரித்துக் கொண்டார். விசுவாசிக்கிறவங்க கர்த்தருடைய ஆசீர்வாத நன்மைகளை காண்பார்கள். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் தங்கள் வாழ்வில் ஆசீர்வாத நன்மைகளை பார்க்கல. ஏன் தெரியுமா? விசுவாசிக்கிறது இல்ல. நீங்கள் நானும் விசுவாசிங்க. ஆபிரகாம் விசுவாசித்தார். ஆனா சாராளுடைய ஆயுசு வருஷம் எவ்வளவு தெரியுமா? என்ன பாஸ்டர், ஃபர்ஸ்ட் சண்டேவிலே பைபிள் குஸ் நடத்திட்டு இருக்கிறீங்களே. சாராளுடைய ஆயுசு வருஷங்கள் எவ்வளவு? பின்னாடி சத்தம் வருது. 127 137 பாருங்க. ஆபிரகாம் இதுவே சாராளுடைய ஆயுசு வருஷங்கள். மக்பேலா குகையில கொண்டு போய் அவள் அடக்கம் பண்றாங்க. பாருங்க, கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்ப சாராளுடைய ஆயுசு வருஷங்கள் எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம்? 127. அப்படி என்றால் தன்னுடைய மகன் ஈசாக்கு பெற்றெடுத்து அவள் எத்தனை வருஷம் பார்த்தாள்? ஈசாக்கு எத்தனை வருஷம் அவ வளர்த்தாள்? சாராள் ஈசாக்கு எத்தனை வருஷம் வளர்த்தாள்? கணக்குல எல்லாம் சொல்லுங்க. 37 வருஷம். 90 வயசுல அம்மா குழந்தை பெற்றாங்க. ஆபிரகாம் 100 வயசு, சாராள் எவ்வளோ? 90 வயசு. அப்போ எத்தனை வருஷம் ஈசாக்கு அவளை வளர்த்தார்கள்? 37 வருஷம். 40 வயசுல தான் ஈசாக்குக்கு திருமணம் நடந்தது. போகட்டும். சாராள் ஏன் அத்தனை வருஷம் உயிரோடு இல்லை? அன்னைக்கு கேள்விக்கு இருக்குது. பல காரியங்கள் சொல்லப்படுது. ஆனா அதுல ஒரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரோட வார்த்தையை சாராள் விசுவாசிக்கும் போது கொஞ்சம், நான் ஒரு உப்பவ காலத்திட்டத்தில் மட்டும் வருவேன், அப்போது மனைவியாகிய சாராள் பிள்ளை அணைத்து கொண்டிருப்பார்கள் என்று தூதன் மூலமாக கர்த்தரோட வார்த்தை சொல்லப்பட்டது. 3 தூதர்கள் வந்து சொல்லுகிறார்கள். சொன்னாங்களா? ஆனா கூடாரத்துல இருந்து ஒரு அம்மா, சொல்லுங்க என்ன பண்ணாங்க? கூடாரத்துல ஒரு அம்மா எப்படி சிரிச்சாங்க தெரியல. குலுங்கி குலுங்கி சிரிச்சாங்களான்னு தெரியல. உள்ள இருந்து சிரிச்சாங்கன்னு நினைக்கிறேன். சாராள் நகைக்கிறான்னு சொல்ற 18ல வாசிக்கிறோம். சாராள் நகைக்கிறா. இல்ல நான் நகைக்கல, நான் சிரிக்கல. சிரிக்கிறவங்க ருசிக்கல. சாராளோட வயசு அவ்வளவுதான். 37 வருஷம் தான் பிள்ளையோடு இருந்தாள். அவன் பிள்ளையோட கல்யாண காட்சி எதுவுமே பார்க்கல. விசுவாசித்த ஆபிரகாம் 175 வருஷம் உயிரோடு எழுந்தான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆபிரகாம் மகனை பார்த்தது மட்டும் இல்ல, பேர பிள்ளைகளை ஆபிரகாம் பார்த்தாரு. ஆமென். பார்த்தாரா? ஆபிரகாம் மரிக்கும் போது 175 வருஷம். அப்பனாக்கா ஈசாக்கு பிறந்த பிறகு 75 வருஷம் உயிரோடு இருந்தாரு. ஈசாக்குக்கு பிள்ளைகள் எப்ப பிறந்தாங்க? 127. அதான் கரெக்ட் தான். 127. வெரி குட். அப்ப 37 வருஷம் ஈசாக்கு அவங்க அணைச்சு கொண்டிருந்தாங்க. ஈசாக்க வளர்த்த வருஷங்கள் 37 வருஷங்கள். 127. சரி. என்ன பாயிண்ட் சொன்ன? இல்ல, அடுத்த பாயிண்ட். எஸ், ஆபிரகாம் தன்னுடைய மகனை மட்டும் இல்ல, தன் பேர பிள்ளைகளையும் பார்த்தார். ஈசாக்குக்கு 60 வயசுல, கவனி, ஈசாக்குக்கு 60 வயசுல பிள்ளைகள் பிறந்தார்கள். திருமணம் முடிந்து 20 வருஷத்துக்கு பிறகுதான் அவருக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஈசாக்கு, ரெபேக்காள். அவர்களுக்கு ஏசா, யாக்கோப் என்ற 2 பேர பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அந்த 2 பேர பிள்ளைகளை யார் பார்த்தது? ஆபிரகாம் பார்த்தார். ஆபிரகாம் மடியில வளர்க்கப்பட்டாங்க. அந்த பிள்ளைகளுக்கு 15 வயசு
ஆன பிறகுதான் ஆபிரகாம் என்ன பண்ணாரு சொல்லுங்க? மரித்தார். பேர பிள்ளைகளுக்கு 15 வயசு, அதுக்கு பிறகுதான் ஆபிரகாம் மரித்தார். எனக்கு அருமையா தேவஜனமே, இன்றைக்கு உன் வாழ்வில் அந்த விசுவாசம் அவசியமா இருக்குது. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமென். இந்த வருஷம் விசுவாசம் உன் வாழ்வில் ஒன்றுமே இல்லைனால கர்த்தர் இந்த வார்த்தை கொடுத்திருக்க அந்த விசுவாசம் அவர் கொடுத்த வார்த்தை என் வாழ்வில் நிறைவேறும் என்ற விசுவாசம். ஆமென். முதலாவது ஆபிரகாம் வாழ்வில் இருந்தது என்னது? கீழ்ப்படிந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், ஆண்டவர் சொன்ன வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று ஆபிரகாம் தீர்மானம் எடுத்துக்கொண்டார். இப்ப கர்த்தருடைய வசனத்துக்குள்ள போக போற அந்த ஆசீர்வாதங்களை குறித்து பார்க்க போகிறோம். பார்க்கும்போது ஒவ்வொரு வசனத்துக்குள்ளேயும் கட்டளைகள் மறைஞ்சிருக்குது. ஆமே, 3 கட்டளை மட்டும் உங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஆனா நடுவில் வரும்போது எல்லாம் இங்க சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. இந்த வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கர்த்தர் வசனத்தை மறுபடியும் வாசித்து தியானிச்சு அதிலே வளர்ந்து வேரூன்றி அதிலே நிலைத்திருங்க. கர்த்தர் வல்லமையான கிரியைகளை செய்வார். முதலாவது ஆபிரகாம் வாழ்வில் கீழ்ப்படிதல், 2வது விசுவாசம், 3வது ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார், கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டார், கர்த்தருடைய வார்த்தைகளை நிலைத்திருந்தார். அது மாத்திரமில்ல, ஆபிரகாம் பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை ஆபிரகாம் தொழுது கொண்டார். பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆபிரகாம் என்ன செய்தார் வாசிக்கலாம். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். 8ஆம் வசனத்துல ஆபிரகாம் பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். 7ஆம் வசனத்துல அங்க ஒரு பலிபீடத்தை கட்டினான். தரிசனமான கர்த்தருக்கு ஆபிரகாம் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினான். கர்த்தருடைய நாமத்தை ஆபிரகாம் தொழுது கொண்டான். ஆமென். பின்பாக வாசித்து பார்க்க ஒவ்வொரு இடத்திலும் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு தொழுது கொண்டான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கீழ்ப்படிதல். முதலாவது கீழ்ப்படிதல், 2வது விசுவாசம், 3வது கர்த்தருக்கு ஆராதனை, கர்த்தருக்கு துதி பலி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பலி செலுத்தி கொண்டே இருந்தார் ஆபிரகாம். கவனிக்க வேண்டிய ஒரு காரணம் தெரியுமா? அவருக்கு கர்த்தர் ஐஸ்வர்ய ஆசீர்வாத நன்மை கிருபை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கு, எல்லாம் பெருகிட்டே இருக்குது. ஆனா ஆபிரகாம் நல்லா கிடைச்சி தேங்க்யூ சொல்லி வாங்கி வச்சிட்டு இல்ல. கர்த்தர் கொடுக்கும் போதெல்லாம் அவர் கர்த்தர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு முறை கர்த்தர் பேசும்போது ஆசீர்வாதம் வரும்போது என்ன செய்வான் ஆபிரகாம்? கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி காளைகளை கொண்டு வந்து ஆட்டுக்கடாக்களை கொண்டு வந்து கர்த்தருக்கு பலிபீடத்துல வைத்து பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டான். ஒரு ஆமென். பலினாலே அங்க வலி அல்ல? ஆமா தானே? அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுப்பது. ஆபிரகாம் கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை தொழுது கொண்ட ஆராதனை. உங்க வீட்டுல ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. டெய்லி காலையில யூடியூப்ல மொபைல்ல எது அதை இதை கண்டதா பார்த்துட்டு இருக்காது. காலையில ஆராதனை துதி சத்தம் உங்க வீட்டுல எழுமணும். அல்லேலூயா. நீங்க தனி ஜெபம் பண்ணுங்க, தனி ஜெபம் ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணிடுங்க. காலையில எல்லாரும் எழுப்பிட்டு இருப்பீங்களா? அந்த நேரத்துல என்ன பண்ணுங்க, வீட்டுல டிவினா ஆண்டவர் ஸ்தோத்திர பலிகளை வைங்க. அப்படி எல்லாம் பாட்டு பிரைசிங் சாங், ஃபாதர் பெர்க்மன் சாங்ஸ் இருக்குது, வெற்றி பாடல்கள், ஜெயத்தின் பாடல்கள், ஆராதனை பாடல்கள், நன்றி பாடல்கள் எல்லாம் யூடியூப்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பாடல்கள் போட்டு வீட்டுல அந்த பாட்டு சத்தம், ஆராதனை சத்தம், துதி சத்தம் எழும்பட்டும். அப்படி இல்லையா ஒன்னு டிவில இருந்து பாட்டு ஓடட்டும், அப்படின்னா உங்க வாயில பாட்டு ஓடட்டும். ஆமென். எல்லாம் முறைகிறீங்களே, இல்ல சிரிக்கிறீங்க. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். இங்க இருந்து முகத்தை பார்க்கறது எப்படிதான் இருக்குது, அப்படியே போட்டோ பிடிச்சி ஃப்ரேம் பண்ணி இங்க மாட்டினா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமே அல்லேலூயா. இல்லைன்னா என் பின்னாடி ஒரு பெரிய கண்ணாடி வச்சுட்டு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? உங்க முகம்லாம் அப்படியே பளிச்சிடும். அல்லேலூயா. ஆமே. கர்த்தருக்கு பலிபீடம் செலுத்தி கட்டி கர்த்தருடைய நாமத்தை ஆபிரகாம் ஆராதனை. 3rd பாயிண்ட் என்னது? ஆராதனை. கர்த்தரை நான் தொழுது கொண்டிருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தினா. எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமே. 2024ஆம் வருஷத்தோட கடைசி மெசேஜ் என்ன தெரியுமா? இங்க சர்ச்சில் கேட்டது. 2024ஆம் வருஷம் சர்ச்சில் கேட்ட கடைசி செய்தி என்ன? சத்தமா சொல்லுங்க. ஸ்தோத்திரத்தின் பாத்திரமா? ஆமா. ஸ்தோத்திரம் இருக்க இடத்துல ஆத்திரம், ஆத்திரம் இருக்க இடத்துல ஸ்தோத்திரம் இருக்காது. பல நேரங்களில் கோவம் நிறைய வருது இல்ல? எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில நேரம் கோவம் வரும், அப்படியே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரே பார்த்துக்குவார். ஆமே. நீ சண்டை போடணும்னு அவசியம் இல்லை, நீ போய் போராடணும் அவசியம் இல்லை. அவர் பார்த்துக்கொள்ள சொல்லு. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி கர்த்தர் பார்த்துக்கொள்வார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமே. நீ துதிக்கும் போது என்ன செய்கிற தெரியுமா? நீ முன்னேறுகிறாய். நீ துதிக்கும் போது என்ன சுதந்திரிக்கிறாய். நீ துதிக்கும் போது ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறாய். நீ துதிக்கும் போது கர்த்தர் வல்லமையான கிரியைகளை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. துதிப்பே, நல்லா சொல்லுங்க, துதிப்பே, நான் கர்த்தரை துதிப்பே, நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். ஆமென். ஆபிரகாம் வாழ்வில் அந்த கீழ்ப்படிதல் இருந்தது. முதலாவது, இரண்டாவது விசுவாசம், மூன்றாவது ஆராதனை. துதி, ஆராதனை, ஸ்தோத்திரம், ஆடல், பாடல், சத்தம். யார் முறுமுறுத்தாலும், யார் சண்டை போட்டாலும் பரவாயில்ல, அமைதியா என்ன நடந்தாலும், ஆமே, யார் முறைத்தாலும், ஆமே, நன்றி ஸ்தோத்திர பலியை செலுத்திட்டு அந்த பிரைசிங் ஸ்பிரிட்ல விட்டுறாதீங்க. ஆராதனை அபிஷேகத்தை மட்டும் இழந்துடாதீங்க. துதி அபிஷேகத்தை மட்டும் இழந்துடாதீங்க. அந்த துதி அபிஷேகம் தான் உங்களுக்கு வாழ்வில் ஜெயத்தின் மேல ஜெயம். ஆமே. ஆபிரகாம் மட்டும் தொழுது கொள்ளல, ஆபிரகாமின் குமாரனும் ஆகிய தாவீதின் குமாரன். தாவீது என்ன, தாவீதுனால என்னதான் ஞாபகத்து வருது? ஆமா, துதிக்கிறவன். ஆபிரகாம் பலிபீட கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார். தாவீது கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டார். ஆமா. அதனாலதான் தாவீது என்னன்னு பாடுறாரு, கர்த்தரை நான் எப்போதாவது ஸ்தோத்தரிப்பேன், அவ துதி எப்போதாவது என் வாயில் இருக்கும் என்று சொன்னார். சில சொல்றீங்க, ஆமா ஆமா பாஸ்டர் சொல்ற மாதிரி இருக்குது. எப்போதாவது இல்ல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும். எப்பொழுதுனா சாப்பாடு வாயில போகும்போது ஸ்தோத்திரம். ஆண்டவரே சாப்பாடு கொடுத்தீங்களாப்பா ஸ்தோத்திரம், சிக்கன் கொடுத்தீங்களாப்பா ஸ்தோத்திரம், கஞ்சி கொடுத்தீங்களாப்பா ஸ்தோத்திரம். என்ன பாஸ்டர் சண்டே ஆராதனை இப்படி சோதனை கொடுப்படுத்துறாரு? இல்ல இல்ல இல்ல, எதை கொடுத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்ல ட்ரெஸ் கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம், இன்னொருத்தர் பயன்படுத்த ட்ரெஸ் எனக்கு கிடைச்சது ஸ்தோத்திரம்ப்பா, என்னை கைவிடலையே ஸ்தோத்திரம், என் பணத்தை கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம், என் தேவையை சந்திச்சிங்களே ஸ்தோத்திரம். துதித்து கொண்டே இரு மகளே, தேவனை புகழ்ந்து கொண்டே இரு, தேவனை உயர்த்தி கொண்டே இரு. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஆசீர்வாதங்களுக்கு நேரம் வருகலாம். முதலாவது கர்த்தர் சொல்றாரு அந்த வசனத்துல வாசிக்கும் போது, ஆபிரகாம்கிட்ட நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜெனிசிஸ் 14:19. ஆதியாகமம் 14:19. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. கவனிங்க, இந்த இடத்துல ஆபிரகாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது மாத்திரம் அல்ல, மெல்கிசேதேக். எல்லாம் சொல்லுங்க, மெல்கிசேதேக். யாரு மெல்கிசேதேக்? யாரு? வசனத்துல வாசிக்கும் போது, ஆபிரகாம் யுத்தத்தை முடித்து விட்டு யுத்தத்துல ஜெயத்தை பெற்றுக்கொண்டு வருகிறார். தன் சகோதரர்களுடைய எல்லா பொருள்களையும் திருப்பி கொண்டு ஆபிரகாம் வருகிறார். ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. அந்த ராஜாக்களை ஆபிரகாம் முறியடித்து திரும்பி வருகிறார். திரும்பி வரும்போது அங்க எல்லாம் ஆடல் பால் சத்தம் வருகிறது. ஒரு இழப்பின் நடுவில் பெரிய ஜெயம் வருகிறது. 318 பேரை கொண்டு போய் ஆபிரகாம் ஒரு பெரிய பிரேக் த்ரூ பண்ணிட்டார். ஆபிரகாம் கூட யார் இருக்கிறாரு? கர்த்தர் இருக்கிறார். பெரிய சேனை வருது. அத்தனை ராஜாக்களையும் ஆபிரகாம் எவ்வளவு பேரை கொண்டு முறியடிச்சா தெரியுமா? 318 பேர், ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ். ஆபிரகாம் ஒரு ஆர்மி நடத்திட்டு இருந்தார். ஆபிரகாம் அவ்வளோ ட்ரெயின்டா ஜனங்களுக்கு அவர் பயிற்சி கொடுத்து ஒரு யுத்தம் வருமானால் நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி ஆபிரகாம் தன் வீட்டில் வளர்க்கப்பட்ட 318 பேரை கொண்டு போயிட்டு லட்சக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. கொஞ்சம் பேர் இல்ல, லட்சக்கணக்கான ஜனங்க. அவர்கள் அந்த யுத்த வீரர்கள் நடுவில் 318 பேரை கொண்டு போய் யுத்தத்தில் பெரிய ஜெயத்தை பெற்று அவர் திரும்பி வருகிறார். திரும்பி வரும்போது ராஜா வந்து சொல்றாரு, சோதோமின் ராஜா வந்து சொல்றாரு, எல்லா பொருள் கிஃப்ட், நீங்க கொண்டு வந்த ஐஸ்வர்யம் எல்லாமே யுத்தத்துல வந்த, கவனிங்க, ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? அவன் சுத்தி இருக்க நாடுகள்லாம் கொள்ளடிச்சு வந்தான். பாத்தீங்களா? தங்கம்லாம் கிலோ கணக்கில் இல்ல, டன் கணக்கில் இருக்கிற அவ்வளோ தங்கம், பொன், வெள்ளி, வைடூரியம், அது மாத்திரம் இல்லாம அடிமைகள் என்று ஏராளமா இருக்குது. நம்ம இருக்கிற பகுதி ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவ்வளோ ஏராளமான வஸ்துக்கள் இருக்குது. விலையுயர்ந்த வஸ்திரங்கள், ஒட்டகம், கழுதை எல்லாம் ஏராளமா இருக்குது. சோதோமின் ராஜா சொல்றான், இது எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கங்க, ஜனங்களை மட்டும் திரும்ப கொடுத்துருங்க. ஆபிரகாம் என்ன சொல்ல தெரியுமா? நீ இதை கொடுத்து என்ன பணக்காரன் ஆக்கிட்டேன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் தான் என்ன பணக்காரன் ஆக்குறவர். அவன் சொல்றான், நான் போடுற செப்பல்ல இருக்கிற ஸ்டாப்
அது கூட எடுத்துக்க மாட்டேன்பா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது கூட எனக்கு வேணாம், என்ன ஐஸ்வர்யம் ஆக்குறவர் என் கர்த்தர். சத்தமா உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீ கொடுத்துன பணக்காரன் இல்ல, கர்த்தர் ஏற்கனவே பணக்காரனா வச்சிருக்கிறார். ஒரு ஆமே. எதுவுமே எனக்கு வேணாம் சொல்லிட்டு ஆபரணம் எடுத்து சொல்லுவான். வாசிக்கலாம், அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது 18ஆம் வசனத்துல வாசிக்கலாம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்குக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து, ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து. கவனிங்க, பைபிள்ல ஃபர்ஸ்ட் கம்யூனியன் என்று எழுதப்பட்டது. கம்யூனியன் சொல்லி டைரக்டா சொல்ல, ஆனா அப்பமும் திராட்சரசமும் கவனிங்க என்று எழுதப்பட்டு என்ன தெரியுமா? மெல்கிசேதேக்கு தான் ஆபிரகாமுக்கு கம்யூனியன் கொடுத்தார். இது பெரிய ரகசியம், இதுக்குள்ள போகல. கவனிங்க, இந்த வருஷத்தை ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா ஒவ்வொரு மாதமும் நான் வந்து இந்த பரிசுத்த பந்தியில பங்கு பெறணும். மெல்கிசேதேக்கு ராஜா ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசம் கொண்டு வருகிறார். கொண்டு வந்து அவனை வாழ்த்துகிறார், அவனுக்கு கொடுக்கிறார். அப்படி என்ன தெரியுமா? அந்த உடன்படிக்கை பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே தேவன் அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தினார். அப்பம் திராட்சரசம். அப்போ கிறிஸ்துவ சரீரம். ஒவ்வொரு முறையும் பரிசுத்த பந்திக்கு வரும்போது அந்த அப்பம் கிறிஸ்துவின் சரீரம், திராட்சரசம் கிறிஸ்துவின் ரத்தம். அதை உணர்த்தும்படி ஆண்டவர் மெல்கிசேதேக்கு, அவர்தான் முதலாவது ஆசாரியன். யார் ஆசாரியன்? தேவனுடைய ஆசாரியன். மெல்கிசேதேக்கு குறித்து வாசிக்கும் போது அவர் சாலேமின் ராஜா. சாலேம்னா சமாதானத்தின் நகரம். எருசலேமின் ராஜா யார் தான்? மெல்கிசேதேக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எருசலேம், ஆமென், அதனுடைய ராஜா அவர்தான். அந்த மெல்கிசேதேக்கு கொண்டு வந்தார். கொண்டு வந்து அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து வாசிக்கலாம். அவனை ஆசீர்வதித்து. யார் ஆசீர்வதிக்கிறது? அதனாலதான் பின்னாடி இந்த எபிரேய புஸ்தகத்துல வாசிக்கும் போது இதனுடைய விளக்கம் எபிரேயத்தில் எழுதப்பட்டுள்ளது. சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான். அப்படின்னா சின்ன ஆபிரகாம் பெரியவராகிய யார் தெரியும்? மெல்கிசேதேக்கு. அவராலே முதலாவது ஆசாரியனாகி அவராலே ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஒரு ஆமே. அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்பத்தின் திராட்சரசத்தை கொண்டு வந்து 19ஆம் வசனம், அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கூறட்டுமா? ஆமே. அன்றைக்கு மெல்கிசேதேக்கு என்ற ஆசாரியன் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார். இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்கிறேன்னா, ஆசாரியன் இருக்கிறேன்னா, கர்த்தருடைய நாமத்தினால கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல போறீங்க. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஆமென். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் சபை ஜனங்கள் பிள்ளைகள் அவன் குடும்பங்களுக்கு உண்டாவதாக. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆபிரகாம மெல்கிசேதேக்கு ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு சபை மக்களாக உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொன்ன மாத்திரத்திலே ஆபிரகாம் வாழ்வில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். நம்ம எல்லாம் நினைக்கிறது என்ன தெரியுமா? ஆசீர்வாதம்னா காரு, பைக்கு. நம்ம எல்லாம் விசிபிள் வேர்ல்டே பார்க்கிறோம். இன்விசிபிள் வேர்ல்டு அவர் கொடுக்கிற மகிழ்ச்சி, சமாதானம், ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் எல்லாம் கவனிங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் ஆபிரகாம் சுதந்திரித்து கொண்டார். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆபிரகாம் வாழ்வில் ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருந்தது, சரீர பிரகாரமான ஆசீர்வாதமா இருந்தது. இம்மைக்குரிய ஆசீர்வாதம், மறுமைக்குரிய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் ஆபிரகாம் சுதந்திரித்து கொண்டார். ஒரு ஆமென். வாசிக்கலாம். ஆபிரகாம் உண்டாவதாக. வாசி 20ஆம் வசனம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். சோதமின் கவனிங்க, எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் வேர்டு பாருங்க. உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமா, சத்துருக்கள் கையில ஆண்டவர் சத்துருக்களை அவர் முடிக்கல. என்ன பண்ணாரா? யார் கையில ஒப்பு கொடுத்தாரா? ஆபிரகாம் கையில. இந்த வருஷம் கர்த்தர் உங்க சத்துருக்கள் உங்க கையில ஒப்பு கொடுப்பாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அடுத்தது வாசிக்கும் போது ஆபிரகாம் வாழ்வில் ஒரு ரிச்னஸ், அவருடைய கர்த்தருக்கு அவர் ஆபிரகாம் வாழ்வில் கொடுத்த ஒவ்வொரு பிளஸிங்ல பார்த்தோன்னா அவ்வளோ ரிச், அவ்வளோ என்ன சொல்றது, அவ்வளோ ஆழமான ஆசீர்வாதங்கள் இருந்தது. காரணம் என்ன? இவனுக்கு ஆபிரகாம், யாருக்கு? மெல்கிசேதேக்குக்கு ஆபிரகாம் எல்லாம் சொல்லுங்க என்ன வசனம் என்ன? ஆபிரகாம் சம்பளத்தில் தசமபாகம் கொடுத்தான். என்னங்க படிக்கிறீங்க? எல்லாம் படிச்சு பாருங்க. ஆபிரகாம், அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்க. என்ன எழுதப்பட்டிருக்கு? ஆபிரகாம் சம்பளத்தில் தசமபாகம் கொடுத்தான். என்னங்க அங்க போனஸ் எழுதலங்க.
யாரோ கொடுத்த கிஃப்ட் எல்லாம் எழுதவே இல்லைங்க. ஆபிரகாம் சம்பளத்தில் தசமபாகம் கொடுத்தான். கேட்கல? ஆமா, அது போன மாசம் நான் பேசியிருந்தா வித்தியாசமா இருக்கும். ஆனா இப்ப பேச தைரியம் இருக்குது. ஆமா, எல்லாம் காலி ஆயிருக்கும். ஆமா, ஆனா சத்தியத்தை சொல்லணும். ஆபிரகாம், சத்தமா ஆபிரகாம், சத்தமா சொல்லுங்க ஆபிரகாம், சத்தமா சத்தமா. அப்படின்னா என்ன? எல்லாவற்றிலும் என்ன என்ன சொல்லுங்க, எல்லாவற்றிலும் என்ன? ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்னென்னலாம் கொடுக்கிறாரோ, இன்னைக்கு திடீரென்று 15 ஆடு வருது, திடீரென்று யாரோ ஒருத்தர் அவருக்கு ஆபிரகாமுக்கு 100 ஆடு கொடுக்குறாங்க. எல்லாவற்றிலும் ஆபிரகாம் எப்பெல்லாம் அவர் கிஃப்ட் வருதோ, அவர்கிட்ட இன்கம் என்ன இருந்தாலும் அது எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஆபிரகாம் என்ன பண்ணாரு? நம்ம என்ன பண்றோமா? நீங்க விலகி கொண்டாலும் விலகி கொள்ளாவிட்டால் சத்தியத்தை சொல்லுகிறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த மொத்தத்தில் தான் தசமபாகம் கொடுக்கணும். நாம எல்லாம் போக நீ நினைக்க எப்படி செய்யறாங்க தெரியுமா? சத்தியத்தை விலகி கொள்ளணும். பணத்தை பத்தி பேச வரல, ஆனா சத்தியத்தை விலகிக்கணும். கர்த்தர் எனக்கு கொடுத்தது இவ்வளவு கொடுத்தாரா? அதெல்லாம் அப்படி. இன்னைக்கு என்ன செய்யறாங்க தெரியுமா? எல்லாம் போக செலவெல்லாம் போக மொத்தம், ஐயோ இவ்வளோ 10,000 சம்பளம் வாங்கினேன், செலவெல்லாம் போக 5,000 இருக்குது. அந்த 5,000 தாங்க ஆண்டவரே உங்களுக்கு லோன் எல்லாம் பிடிச்சிட்டு போக மீதி எவ்வளவு இருக்குது என்கிட்ட? 5,000. 5,000 உங்களுக்கு என்ன கொடுக்குறேன் சொல்லுங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் கர்த்தருக்கு கணக்கு தெரியாது, ஆண்டவர் அக்கௌண்டன்சி படிக்கல, நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிறோம். ஆபிரகாம் ஒன்னு அறிஞ்சிருந்தா என்ன தெரியுமா? இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாம் அறிந்தவர் அவர்தான், இதை கொடுத்ததே அவர் தானே. வெளிப்பாடு புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. ஆபிரகாம் ஒண்ணு தெரியும், என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் கொடுத்தது யார் தான்? அவர் தான். என் வீட்டுல ஐஸ்வர்யா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஆபிரகாம் வீட்டுல எவ்வளவு தெரியுமா? ஆபிரகாம் கூடாரத்துல 25 பெட்ரூம் இருக்கு. இந்தாங்க வீடு நீங்க கட்டி இருக்கிறீங்க, என்ன வாடகை வீட்டுல இருக்கிறீங்க? யார் வீட்டுல 25 பெட்ரூம்ஸ் இருக்கா? ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தா, 18 25 தெரியல, எக்ஸாக்டா தெரியல. ஒயிட் ஹவுஸ், யுஎஸ் பிரசிடென்ட் ஒயிட் ஹவுஸ்ல மட்டும்தான் ஏதோ ஒரு எக்ஸாக்டா தெரியல, யாரும் படிச்சோம், நம்ம ரீசெண்டா ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தோம். அந்த ஒயிட் ஹவுஸ்ல மட்டும்தான் அவ்வளோ பெட், 25 கூட இல்லைன்னு நினைக்கிறாது. இல்ல ஆபிரகாம் கூடாரம் எவ்வளவு பெரிய கூடாரம் போட்டிருப்பாங்க. எவ்வளவு கூடாரம் பாருங்க, 25 பெட்ரூம் இருக்குது. ஆபிரகாம் எவ்வளவு சீமான கர்த்தர் வச்சிருக்கா பாருங்க. உங்க யார் வீட்டுல 25 பெட்ரூம் இருக்கா? 2 BHK இல்ல 3 BHK இருக்கும். இல்ல ஒருவேளை கிராமங்கள் அந்த வீடுகள்லாம் பண்ணா 4-5 பெட்ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். ஆபிரகாம் வீட்டுல 25 பெட்ரூம்னு எவ்வளவு பெரிய செல்வ சீமான கர்த்தர் வச்சாரு பாருங்க. ஆமா, ஆபிரகாம் உனக்கு தெரியும், அவருக்கு எல்லாம் அறிந்தவர். ஆமா, அவருக்கு மறைக்க முடியாது. அதனால கர்த்தருக்கு ஏராளமாய் ஆபிரகாம், வசனம் சொல்லுது, இவருக்கு ஆசாரியனுக்கு ஆபிரகாம், எல்லாம் கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? எல்லா காதுகளும் கேக்குதா? இவனுக்கு ஆபிரகாம், ஆமா, இப்படி வசனத்தை செய்துட்டு வந்து பாஸ்டர் எனக்கு குறைவு இருக்குன்னு சொல்லுங்க, கர்த்தரே பதில் கொடுப்பார். ஏன்னா ஆண்டவர் மல்கியா 3:10 தான் எழுதி வச்சிருக்க. 9:10 மல்கியா 3ஆம் அதிகாரம் தான் எழுதி வச்சிருக்காரு. என்ன கணம் பண்ணிட்டு வந்து என்ன சோதித்து பாரு, உனக்கு குறைவு இருந்துச்சுன்னா. கர்த்தர் சோதித்து பார்க்க சொல்றாரு. பைபிளை சோதிச்சு பார்க்க சொன்ன என்ன தெரியுமா? நான் வானத்து பலகணியில் எப்போ தெரியுமா? நீ என்ன சோதிச்சு பாருப்பா. நீங்க என்ன செய்யறீங்க? கால் ஊனமானத, கால் உடைஞ்சத வாஸ்து எல்லாமே எல்லாம் நீங்க எல்லாம் வசனத்துல வாஞ்சியா இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். என் பிள்ளைகளே, நீங்க சத்தியத்தில் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென். வாசிக்கலாம். இந்த வருஷம் பெரிய பிரேக் த்ரூ பார்க்கறோம்னா இந்த வசனத்தை நம்ம நல்லா காது கொடுத்து நம்ம நல்லா கேட்கணும். கர்த்தரோட வசனத்தை என்ன சொல்லுது, அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கிறார். ஆபிரகாம் ஆசீர்வாதம் மட்டும் வேணும், ஆனா ஆபிரகாம் செஞ்சபடி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுவோமானால் நம்ம முக்கியமான கிரக்ஸை லூஸ் பண்ணிடுவோம். வாசிக்கலாம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மைக்ல படிக்கமா? Thank you Jesus. Hallelujah. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகள் விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்போது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? கவனிங்க என்ன சொல்றாங்க. நாங்க மல்கியா 3:7 மல்கியா 3:7 இருந்து வாசிக்கிறோம். அவங்க சொல்றாங்க,
ஆண்டவரிடத்துல உங்களிடத்தில் திரும்புவோம் என்று கர்த்தர் சொல்றாரு. ஜனங்க என்ன சொல்றாங்க? நாங்க எந்த விஷயத்துல ஆண்டவரை திரும்பணும். இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவரே பொருளாதார ஆசீர்வாதம், ஆபிரகாம் ஆசீர்வாதம் வேணும், ஆனா நாங்க எந்த விஷயத்துல ஆண்டவரே திருந்தணும்? இன்னைக்கு அநேகருடைய கேள்வி, இன்னைக்கு அநேகருடைய உள்ளத்துல இருக்கிற காரியம் அதுதான். 7ஆம் வசனத்துல நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள். 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. எதுல நம்ம வஞ்சிக்கிறோமா கர்த்தரை? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. தசம பாகத்துல காணிக்கையில் கர்த்தரை வஞ்சிக்கலாமா? கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோட பேசுவாராக. பைபிள்ல கடைசி பழைய ஏற்பாட்ட கடைசி புத்தகம் தான். வஞ்சிக்கலாமா கர்த்தரை? வஞ்சிக்காத மகளே. எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கடனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கர்த்தர் கனம் பண்ண முக்கியத்துவம் கொடு. உன்னுடைய தேவைகள் நடுவில் கர்த்தர் கனம் பண்ண முக்கியத்துவம் கொடு. அந்த ஒரு ஏழை விதவை இருந்தா, அந்த விதவை என்ன செய்தா, அவ கொஞ்சம் விறகுகளை பொறுக்கி கொண்டிருக்கிறான். கர்த்தர் எலியாவை அனுப்புகிறார். எலியா திருக்கசை வந்து நிற்கிறார். அந்த மாதிரி தண்ணி கேட்கிற, தண்ணி எடுக்க போகும்போது எலியா சொல்லி அனுப்புகிறார், என்கிட்ட எனக்கு ஒரு அப்பம் சுட்டு கொண்டு வாமா அப்படின்னு சொல்றாரு. அவள் சொல்றா, ஐயா உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை, பஞ்சம், தேசம் முழுவதும் பஞ்சம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஆகாரம் இல்லாத பஞ்சம் இருக்குது. கொஞ்சோண்டு விறகு இருக்குது, அந்த விறகை பொறுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு தெரியுமா? கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், இதுதான் இருக்குது. அதை சாப்பிட்டுட்டு நானும் என் பையனும் சாக போறோம். நாங்க சாப்பிட்ற லாஸ்ட் சப்பர் அதான், கடைசி உணவு அதுதான். 2 அப்பம் தான் வரும், அதுல ஒரு அடை என் மகனுக்கு, அடுத்த அப்பம் எனக்கு. 2 பேரும் சாப்பிட்டு சாக போறோம். எலியா தீர்க்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எந்த நிலைமையில அவள் கத்தர் கொடுத்தா, அவ சொல்றாரு, நீ போயிட்டு அடையை சுடுமா, சுடுற அடையில முதல் அடை எனக்கு கொண்டு வா. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் கர்த்தருக்கு முதல் அடை எனக்கு கொண்டு வா சொல்லிவிட்டு தீர்க்க சொல்றாரு, இந்த பஞ்சகால முடிவரையில மாவு குறையாது, எண்ணெய் குறையாது என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை அப்படியே எடுத்துக்கொண்டால் அவள் அடையை சுட்டா, முதல் அடையை கொண்டு வந்து எலியா திருக்கஸ்டை கொடுக்கிற. எலியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, எலியா புசித்த மாத்திரத்துல, எப்பதான் அற்புதம், புசித்த மாத்திரத்துல அந்த மாவு அந்த பானையில் நிரம்பி வழிய ஆரம்பித்தது, எண்ணெய் நிரம்பி வழிய ஆரம்பித்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவள் எடுக்க 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 அது சுரந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். கணம் பண்ண வேண்டிய நேரத்துல நீ கணம் பண்ண மறந்து விடாதே. காணிக்கையில தசமபாகங்களை கர்த்தரை வஞ்சித்தா பினான்சியல் பிரேக் த்ரூ பார்க்க முடியாது, பொருளாதாரத்துல பெரிய எழுப்புதல் பார்க்க முடியாது. ஆமென். ஆமென். கர்த்தர் வார்த்தைகளை பேசுறார். பல நேரங்களில் நமக்கு பல ஆயிரங்கள் வருது, ஆனா ஸ்டாண்டர்டா இவ்வளவுதான், ஸ்டாண்டர்டா இவ்வளவுதான். இல்ல உனக்கு கவனி, கர்த்தர் கொடுக்கும் போது ப்ரொமோஷன் வருதுல, சேலரி இன்க்ரீஸ் ஆகுதுல, கர்த்தர் கொடுக்கறது இன்க்ரீஸ் ஆகணும். ஆமென். ஆமென். அந்த வெளிப்பாடு வரணும். எனக்கு தெரிஞ்ச அருமையான ஒரு குடும்பத்தார் கவனிங்க. அவங்க சின்ன ஒரு பெட்டி கடை வச்சு ஒரு வியாபாரம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நெருக்கத்தின் நடுவில் சென்னையில் வேலைச்சேரியில் ராணி மெட்ராஸ் லிமிடெட் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தேன். சின்ன குடும்பம், வீட்டு வாசப்படியில் சின்ன ஒரு பெட்டி கடை, இதுதான் அவங்க வியாபாரம். என்ன செய்வாங்க தெரியுமா? கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. திடீரென்று அவர் கால், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவர் கால் இழந்து விட்டார். வேலை செஞ்சிருந்த மனுஷன் கொஞ்சம் பணத்தை வைத்து குடும்பத்தை நடத்தினார், லோன் எல்லாம் முடிச்சாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு. குடும்பத்தை எப்படி நடத்துது தெரியல. நான் அப்பதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிது. நான் சொல்லுகிறது எப்பன்னு சொல்லுமா, 97ஆம் வருஷத்தை சொல்லுகிறேன். 97 97ஆம் வருஷத்துல நடந்து சொல்றேன். கவனிங்க. வீட்டு சென்று இருக்கிறேன். என்னுடைய ஜெப நேரம் எப்படின்னா கவனிங்க. என்னுடைய நைட் டியூட்டி நைட்டு 2:30க்கு முடியும். 2:30 மணிக்கு என்னுடைய டியூட்டி முடியும். எல்லாவற்றையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வெளியே வரும்போது 3 o'clock, ஏர்லி மார்னிங் 3 o'clock. 3 மணிக்கு என் ஷிஃப்ட் முடியும். முடிச்சு என்ன செய்வேன், எல்லாரும் அந்த இடத்துல எங்கள் ரெஸ்ட் ரூம், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அறைகளை கட்டி வச்சிருப்பாங்க, அந்த இடத்துல தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் 3 மணிக்கு அந்த இடத்துல எல்லாரும் தூங்க செல்லும் போது நான் கால் தாமதமாக வந்து இந்த 3:30 மணிக்கு அங்கே இருக்கிற மொட்டை மாடியில் ஏறுவேன். அந்த குள்ளூர்லாம் நீங்கள்லாம் எப்படி இருக்குது, 3:30 மணிக்கு மொட்டை மாடி ஏறுனா அங்கே இருக்கிற எல்லா ஸ்கிராப்பெல்லாம் அங்கே போட்டு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல போய் ஒரு இடத்துல முழங்கால் படிக்கிடுவேன். 3:30 மணிக்கு ஏர்லி மார்னிங் 3 o'clock, 3:30 மணிக்கு பனி கொட்டும், சில்னஸ் அப்படி இருக்கும். அந்த இடத்துல முட்டி போட்டு ஆண்டவர் நோக்கி கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த கம்பெனியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ரட்சிங்க என்று சொல்லி
அழுது தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி கொண்டு 3:30 மணிக்கு தேவ சத்தத்தை, கர்த்தருடைய சத்தம் எனக்கு தொனிக்க ஆரம்பிச்சது. 3:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ற ப்ரேயரு 5:30 மணி 6 மணி வரலும் நான் ஜெபம் பண்ணுவேன். மொட்டை மாடியில் ஜெபம் பண்ணுறது, கம்பெனியில் ரெஸ்ட் ரூம் மேலே ஜெபம் பண்ணுறது யாருக்கும் கேட்காது. ஜெபம் பண்ணிட்டு காலையில் 6 மணிக்கு எழுப்பி எல்லாரும் வீட்டுக்கு புறப்படுவாங்க. அவளோட வீட்டுக்கு நான் புறப்பட்டு வருவேன். இப்படி எத்தனையோ நாட்கள் ஜெபம் பண்ணுவேன். ஒரு நாள் இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சகோதரி வீட்டுக்கு சென்று அவர் ஆண்டவரை பற்றி சொல்லி, ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருங்க என்று சொல்லி அவர் விசுவாசத்தை பலப்படுத்தி, நீங்க ஆண்டவருக்கு செய்யுங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். அப்போ அவர்கிட்ட சொல்றேன், நீங்க ஏன் ஒரு இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது என்று சொன்னேன். அவர் அதே போல இருக்கிற பணத்தை வைத்து அவர் கடையை ஸ்டார்ட் பண்ணார். நான் சொன்னேன், ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்க சின்ன சாக்லேட்ஸ் பக்கத்தில் ஸ்கூல் இருக்க சாக்லேட்ஸ் அது இது மளிகை பொருட்கள்லாம் வையுங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுத்தது எவ்வளவு சொல்லிட்டு நோட்ல எழுதுவாங்க. இன்னைக்கு இவ்வளோ வருமானம் வந்துச்சு, இவ்வளோ செலவு எல்லாத்தையும் எழுதுவாங்க. எழுதிட்டு அந்த வார கடைசியில் சனிக்கிழமான கணக்கு போட்டு கர்த்தர் கொடுத்தாரு சொல்லி கர்த்தருக்கு ஒரு வேலை 118 ரூபா 120 ரூபாய் அந்த மாதிரி ஏதோ வரும். எல்லாத்தையும் கணக்கு போட்டு கர்த்தருக்கு தசம பாகத்தை சில்லறையா கொண்டு போவாங்க. கர்த்தர் கொடுக்கறத அப்படியே கொண்டு போயிட்டு தேவனுடைய ஆலயத்தை ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்கு செலுத்தி தேவனை மகிமைப்படுத்துவார். ஞாயிற்றுக்கிழமை கடை அடைச்சிடுவாங்க. இப்படி ஒரு வருஷம் சென்றது. நடந்து என்ன தெரியுமா? கர்த்தர் அவளை ஆசீர்வதிச்சார். இன்றைக்கு சென்னை பட்டணத்துல 6 பிரான்ச் ப்ரொஃபஷனல் ஸ்டோர் வச்சிருக்கிறாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தர் அவங்க செல்வ சீமானா வச்சிருக்கிறார், குறைவு இல்லை. அவங்க சந்ததிகள் தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமே, நீ தினக்கூலியோ இல்லை வாரக்கூலியோ இல்லை மாத கூலி வாங்குறீங்களோ இல்லை வருஷத்துக்கு என்ன வாங்குறீங்க அது உங்களுக்கு தெரியும். கர்த்தரை கனம் பண்ணுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சத்துல உண்மையில் கர்த்தர் அநேகத்து மேல அதிகாரியா வைக்கிறார். ஹல்லேலூயா. அவரை ஹானர் பண்ணணும், அதுதான் ரகசியம். அந்த குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தினார். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு தசமபாக செலுத்தினார். இங்க மல்கியால வாசிக்கும் போது தசமபாகத்திலும் காணிக்கையில் தான் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தசமபாகத்திலும் காணிக்கையில் தானே யாரை வஞ்சித்தோமா? கர்த்தரை வஞ்சித்தீர்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். வாசிக்கலாம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தஸ்ம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சோதித்து பார்க்க சொல்றார். எல்லாம் சொல்லுங்க. உன் தேவனாய் கர்த்தரை சோதிக்காதிருப்பாய வசனம் சொல்லுது. ஆனா இந்த மல்கியால கர்த்தரோட வசனம் என்ன சொல்லுது? என்ன சோதித்து பாருங்க. எதில் சோதித்து பார்க்க சொல்றாரு கர்த்தர்? இல்ல சத்தமா சொல்லுங்க. கொடுத்து சோதித்து பார். ஆமே, நீங்க நினைச்சுக்கிறீங்க கொடுக்கறதுனால பாஸ்டர் அப்படி இல்ல. நீங்கள் கொடுப்பது யாருக்கு கொடுக்குறீங்க? அந்த வெளிப்பாடு வரும். நான் கொடுப்பது யாருக்கு? கர்த்தருக்கு. நான் கொடுப்பது கர்த்தருக்கு. கர்த்தருக்கு நான் மகிமைக்கு. நீங்க கொடுக்குற ஒவ்வொன்றும் பரலோகத்துல உங்க அக்கௌண்ட்ல வருது. நீ கர்த்தரை கனம் பண்ற இந்த வெளிப்பாடு வரணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, கர்த்தர் சொல்றாரு, ஆலயத்துல ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பண்டக சாலையில தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலையை கொண்டு வாருங்கள். உனக்கு கணக்கு போட தெரியும், ஆனா ஆண்டவர் எல்லாம் கணக்கு போட்டு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எதையும் வஞ்சிக்காதே. ஆமே, அனனியா சப்பீரால் ஒரு போஷனை மறைச்சிட்டாங்க. ரெகுலரா கொடுக்கறபடி 500 ரூபாய் தசமபாகம் 500 ரூபாய் 100 ரூபாய் எழுதிட்டே இருக்குது. சம்பளம் உயர்ந்தால் எவ்வளவுதான் ஆண்டவருக்கு. வஞ்சிக்காதே, கர்த்தரை கனம் பண்ணு. ஹல்லேலூயா. அப்பொழுது கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்து பலகணிகளை திறந்து, எப்போது திறப்பாராம்? நீ கொடுக்கும் போது அவர் திறப்பார். எல்லாம் சொல்லுங்க. கொண்டு வாருங்கள், நான் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டேன். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். வாசிக்கலாம். உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை பக்கத்துல பார்த்த கையை பிடிச்சு சொல்லுங்க. ஆண்டவரே டெஸ்ட் வைக்க சொல்றாரு. என்ன ஆண்டவர் டெஸ்ட் வைக்கலாமா? டெஸ்ட் வைக்கலாமா? இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல ஃபர்ஸ்ட் வீக்ல ஃபர்ஸ்ட் சண்டேல இன்னைக்கு ஒரு தீர்மானம். நான் கர்த்தரை சோதிக்க சொல்றார். நான் கர்த்தரை சோதிச்சு பார்க்க போறேன். ஆமே, ஆமே, நான் கர்த்தரை சோதிச்சு பார்க்க போறேன். கர்த்தர் என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். ஆமே, நான் ஆண்டவருக்கு உண்மையா கொடுக்க போறேன். ஆமே, உண்மையா தசோபா காணிக்கையில கொடுத்து கர்த்தரை கனம் பண்ண போகிறேன். ஆமே, ஹல்லேலூயா. நான் கர்த்தரை பிரியப்படுத்த பார்க்க போறேன். கவனிங்க, ஆண்டவர் ரகசியத்தை சொல்லி கொடுத்தார்.
நான் சொல்லிக் கொடுத்த பிறகு சென்னையில் வேலை செய்யும் போதே நான் அப்படி கற்றுக்கொண்டேன். அதுக்கு பிறகு வெள்ளூரில் வேலை செய்யும் போதும் ரொம்ப சொற்பமான சம்பளம் தான். நான் வேலைக்கு வெள்ளூரில் வந்த பிறகு தாயார் சொன்னாங்க, அப்பா முதல் மாத சம்பளத்தை ஆண்டவருக்கு அப்படியே கொடுத்துரு. அப்பா எவ்வளோ பெரிய மனசு. ஏன்னா என் வீட்டில் அப்போ யாரும் ரட்சிக்கப்படலை. முதல் மாத சம்பளத்தை கர்த்தருக்கு ஆலயத்தில் ஆண்டவருக்கு படைக்கும் போது பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷமாக படைச்சேன். 2வது மாத சம்பளம் வாங்கினேன். அம்மா சொன்னாங்க, அப்பா முதல் மாத சம்பளம் என்ன பண்ணிட்டோம், கர்த்தருக்கு கொடுத்துட்டோம். 2வது மாத சம்பளத்தை அப்படியே என்கிட்ட கொடுத்துரு, வீட்டு செலவு பார்க்கணும். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. தசம பார்க்கணும்னு சொன்னா அவங்களுக்கு என்ன புரியாது, வசனங்கள் புரியாது, என்ன செய்யறது எனக்கு தெரியல. ஆனா என்ன செய்ய ஆரம்பிச்சேன், ஆண்டவரே எனக்கு கொடுக்குற ஒவ்வொரு பாக்கெட் மணியும் நான் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு பிறகு ஒரு நாள் தசம பாகம் கர்த்தருக்கு கொடுக்கணும், கர்த்தருக்கு கனம் பண்ணணும். என்னப்பா பண்ணணும்? எக்ஸாம்பிள் சொன்னேன், 2000 ரூபாய் சம்பளம் வாங்கினா அதுக்கு 200 ரூபாய் ஆண்டவர் கொடுத்துடணுமா அப்படி சொன்னேன். அவங்களுக்கு அதான் முதல் மாசம் கொடுத்துட்டுமே, இல்லம்மா இப்படி கொடுக்கணுமா, கர்த்தருக்கு கனம் பண்ணுவாரு. வேணும்னா பாக்கெட் மணி எனக்கு கொடுக்காதீங்க, நான் நடந்து கூட வேலைக்கு போயிடுறேன், இல்ல சைக்கிள் ஓட்டிட்டு கூட நான் போயிடுறேன் காட்பாடிக்கு. ஆனா கர்த்தருக்கு கொடுக்கறத மட்டும் நம்ம கொடுக்காம நிறுத்தக்கூடாதுமா. என்னவோ போப்பா அப்படி சொல்லி அதை அவர்கள் அக்செப்ட் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டத்தோட தான் அக்செப்ட் பண்ணாங்க. ஆனா எனக்கு அந்த தசமபாகம் கொடுக்கும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, உள்ள ஒரு ஜாய்ஃபுல் டான்சிங். ஆமாம், அல்லேலூயா. இந்தியாலாம் அப்படி இல்லை, ஆப்பிரிக்காவெல்லாம் அந்த காணிக்க தசமபாகம்லாம் டான்ஸ் ஆடி தான் வருவாங்களாம். நான் குத்து டான்ஸ், எல்லா டான்ஸ், அந்த ஆப்பிரிக்கன் டான்ஸை பார்க்கணுமே, அவ்வளோ சூப்பரா. எப்போதம்மா வர்ஷிப்ல டான்ஸ் ஆடுறது ஒன்று, கொடுக்கறதுல அவங்க டான்ஸ் ஆடி தான் வருவாங்களாம். ஆமே, கர்த்தருக்கு கொடுக்கறது பெரிய மகிழ்ச்சி. கொடுக்க ஆரம்பிச்சேன், கர்த்தர் என்னை கைவிடவே இல்லை. ஆமே ஆமே, எத்தனை நாட்கள் நடந்து போன நாட்கள்லாம் உண்டு. ஆனா ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். ஆமே, அந்த நாட்கள் முதல் ஆமே 2 வருஷத்துக்கு முன்னாடி வரல கடனே நான் வாங்குறது இல்லை. அல்லேலூயா. கடனே வாங்கவும் என்னை விடலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே, அல்லேலூயா. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காரியத்துக்காக சில லோன்ஸ் மட்டும் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக, சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக மட்டும் வாங்கணும். மற்றபடி சொந்தமா எனக்கு 1 ரூபாய் கூட கடன் இல்லை, பர்சனல் லோன் எதுவுமே இல்லை. எல்லாம் தேவன் காரியத்துக்காக சில லாக்ஸ் இருக்கு. இந்த வருஷத்துல எல்லாத்தையும் முடிக்க தேவன் உதவி செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இத்தனை வருஷம் நடத்தினார், இனி ஆண்டவர் நடத்துவார், விசுவாச நம்பிக்கை இருக்குது. ஆமே, கர்த்தர் சொல்றாரு, வானத்து பல கனிகளை கர்த்தர் திறந்து என்ன சொல்றாங்க, இடம் பத்த முடியாத அளவுக்கு நான் நிரப்பேன். வராமே ஆமே, அதனால என்னை சோதித்து பாருங்கள். என்ன ஆண்டவர் டெஸ்ட் பண்ணிடலாமா? யாரெல்லாம் சோதிக்க போறீங்க? ஆண்டவர் நான் சோதிச்சு பார்க்க போறேன். ஆமே, கொடுத்து சோதிக்க போறேன். அல்லேலூயா. சும்மா சோதிச்சுன்னா உங்களுக்கு தான் வேதனை, டெஸ்ட்ல நீங்க தான் ஃபெயில் ஆயிடுவீங்க. ஆமே, சோதிச்சு பார்க்கலாமா? எஸ், ஆமே. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழம் இல்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா தெரியுமா, நஷ்டம் வர்றத ஆண்டவர் அவாய்ட் பண்றாராம். ஏய், எவ்வளவு தைரியம், பூச்சியை கெட் அவுட். இந்த இடத்துல ஒரு நஷ்டம் வரக்கூடாது. ஏன் ஜனங்கள் தசமபாகம் கொடுத்து என்ன கனம் பண்ண இந்த நிலம், இதுல நஷ்டம் வரக்கூடாது. பாருங்க, படிச்சு பாருங்க, உங்க வேதத்தை படிச்சு பாருங்க, எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாருங்க. பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். யாரு கண்டிக்கிறாரா? கர்த்தர் கண்டிக்கிறாரா? ஆமா, பட்சித்து போடாத. இது ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம், இது ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, இது ஆசீர்வதிக்கப்பட்ட பர்ஸ். ஆமே, உங்களுடைய கஜானாவை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒரு ஆமே ஆமே. உங்கள் நிலத்தின் கனியை பட்சித்து போடுவதில்லை, கர்த்தர் உங்கள் நிமித்தம் கண்டிப்பாரா? அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. எல்லாம் சொல்லுங்க, அழிப்பதில்லை. ஆமே, நீங்க அவரை கனம் பண்ணா கர்த்தரே ப்ரொடெக்ட் பண்றாராம். அல்லேலூயா. உங்க கிராப்ஸ் அப்படின்னு தெரியுமா, உங்களுடைய விளைச்சல், உங்களுக்கு வருமானம் வரத்துக்கான எல்லா வழிகளையும் கர்த்தரே ப்ரொடெக்ட் பண்றாராம். அழிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா உங்க திராட்சை கொடியில கர்த்தர் பலனை உண்டு பண்றார். ஆமே, பழம் உண்டாகும். மேல சொல்லுங்க, பழம் உண்டாகும், விளைச்சல் உண்டாகும், மகிமை உண்டாகும், உயர்வு உண்டாகும். ஒரு ஆமே. இந்த வருஷம் பெருக்கம் உண்டா? சொல்லுங்க, பெருக்கம் உண்டாகும். இடங்கொள்ளாமல் போக மாட்ட கர்த்தர் நிரப்புவார். ஆமே. அப்பொழுது 12ஆம் வசனம், அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள். எப்பொழுது
கர்த்தரை கனம் பண்ணும் போது எல்லா ஜாதிகளும் உங்களை என்ன சொல்லுவாங்களாம்? பாக்கியவான்கள் பாக்கியவான்கள். பக்கத்துல பா சொல்லுங்க, நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, விசுவாசத்துல இப்பவே அறிக்கை செய்கிறோம், நீ பாக்கியவான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்கப்பா, நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமே, தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென். கைகள் தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, 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 ஆமென், ஹalleluya. கர்த்தர் பாருங்க ஆபிரகாமை எவ்வளவா பிளஸ் பண்ணிருக்கார் பாருங்க. மெல்கிசேதேக்கு வந்து ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறார், அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து ஆபிரகாமை பிளஸ் பண்றார். ஆபிரகாமே, வானத்தையும் பூமியை உடையவராய் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்கள் உன் கையில் ஒப்பு கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் ஆபிரகாம் கர்த்தருக்கு தசமபாகம் செலுத்தினான். கையை வைத்து சொல்லி, நானும் கர்த்தருக்கு எல்லாவற்றும் தசமபாகம் செலுத்துவேன். ஆமென், ஆமென். அந்த விசுவாசம் மட்டும் சொல்லுங்க. சம்பளத்தை நினைச்சுன்னா, சம்பளம் தானே பாஸ்டர், சம்பளத்தை மட்டும் தான் நம்பி வாழறீங்க. நான் கிம்பளத்தை பத்தி பேசல. கிம்பளம் அது மனுஷ உலக மனுஷன் செய்யறது. கர்த்தர் உங்களுக்கு எதிர்பார்த்திராத ஆசீர்வாதங்கள் வரப்போகுது. அநேக வருஷங்கள், ஐயோ இது முடியாதா, இந்த காரியங்கள் முடியாதா, இதுல தீர்வு கிடைக்காதா, எனக்கு பிளஸ்ஸிங் வராதா என்று ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல இந்த கேஸ் முடியாதா, எனக்கு இந்த பிளஸ்ஸிங் வரணுமே என்று ஏங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நியாயத்தை கிடைக்க பண்ணுவார். எதிர்பார்த்திராத ஆசீர்வாதங்கள், தடைகள் எல்லாவற்றையும் தேவன் இந்த வருஷம் சுதந்திரிக்கும்படி தேவன் செய்வாராக. நிற்க முடியாம நின்று போன காரியங்களா இந்த வருஷம் எல்லாம் விற்கும், நடக்கும். தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை கனம் பண்ணு. என்னை கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்ணுவேன். கர்த்தரை கனம் பண்ணுங்க. ஆமென். ஆதியாகமம் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். இரண்டாவது அந்த வசன குறிப்புல ஒரே ஒரு வசன குறிப்பு மட்டும் தான் நான் பார்த்துருக்கிறோம், மற்ற குறிப்புகளை பார்க்கல. நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஆமாம், கர்த்தர் நடத்துவாரானால் ஒரு நாட்கள் தியானிக்கலாம். இரண்டாவது ஒரு குறிப்பு, பெருமைப்படுத்துவேன். கர்த்தர் சொல்றாரு, உன்னை பெருமைப்படுத்துவேன், எல்லாரும் உன்னை மெச்சிக்கொள்ளும்படி, உனக்கு புகழ்ச்சி, உனக்கு கீர்த்தி உண்டாகும்படி செய்வேன். எல்லாம் எடுத்து வாசிக்கலாம். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19-20. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19-20. இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். ஆமே, கர்த்தர் சொல்றாரு, உங்களை சிறுமைப்படுத்தினவர்ல யாவரையும், உங்களை யாரா சிறுமைப்படுத்திட்டே இருக்கிறாங்களா, கர்த்தரே தண்டிப்பாராம். நீங்க யாரையும் தண்டிக்கணும் அவசியம் இல்லை, நீங்க யாரையும் பனிஷ் பண்ண அவசியம் இல்லை. அவர் பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க, அவர் பார்த்துக் கொள்வார். ஆமே, கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சி கீர்த்தியும் உண்டாக செய்வேன். ஆமே, இஸ்ரவேல் ஜன கவனிங்க, இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்க, அவருடைய முற்பிதாக்கள் சுற்றி இருக்கிற மிடில் ஈஸ்ட் உலகத்துல பல பகுதிகளில் அலைந்து திரிந்து வெட்கம் அனுபவிச்சார்கள். ஆனா இன்னைக்கு கவனிங்க, இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் தேசத்தை ஜனங்களுக்கு கர்த்தர் அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறாரு, நமக்கு சொல்றாரு, அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும், அவங்க வெட்கம் அனுபவித்த ஜெர்மனி தேசத்துல, அமெரிக்க தேசத்துல, இங்கிலாந்து தேசத்துல, மிடில் ஈஸ்ட்ல தேசங்கள்ல அவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாராம், புகழ்ச்சியும் கீர்த்தி உண்டாக செய்வார். ஆமென். யூதர்கள் என்று பெயரை கேட்டாலே இன்னைக்கு எல்லாருக்கும் பயம் நடுக்கும். ஆமென், புரிஞ்சுச்சா? யூதர்கள் கேட்டாலே எல்லாருக்கும் பயம் நடுக்க உண்டாயிட்டு. காரணம் என்ன? எல்லா டெக்னாலஜில எல்லாவற்றிலும் அவங்கெல்லாம் சிறந்தவங்க. சின்ன நாடு, தமிழ்நாட்டை விட சின்னது, அதை யாராலும் அழிக்க முடியல, அதை யாராலும் மேற்கொள்ள முடியல. சுற்றி இருக்கிற 22 நாடுகளை யுத்தம் செஞ்சு ஒன்னும் பண்ண முடியல. காரணம் என்ன? அவங்க நடுவில் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் புகழ்ச்சியும் கீர்த்தியுமா வச்சிருக்கிறேன். இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துல கண்டுபிடிப்புகள் உலக மகா, அவ்வளோ வெளிப்பாடுகள், அவ்வளோ அழகா கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு ஜிபிஎஸ் கருவி, ஜிபிஎஸ் எல்லாம் பைபிள்ல இருக்கிற வசனங்களை ஆதாரமா வைத்து தான் ஜிபிஎஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற டெக்னாலஜி அவ்வளோ உயர்ந்து சிறந்து விளங்குது. அப்படிப்பட்ட டெக்னாலஜி வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வச்சிருக்கிறார். புகழ்ச்சி கீர்த்தியுமா கர்த்தர் வைக்கிறார். இந்த வருஷம் பக்கத்துல பார்த்து கை சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆஹா ஓஹோன்னு
கர்த்தர் உன்னை உயர்த்துவா. ஆஹா ஓஹோன்னு கர்த்தர் உன்னை உயர்த்துவா. ஆமென். மேல தூக்குவா. நீ சோர்ந்து போனா உன்னை தோளில் சுமப்பா. நீ கீழே விழுந்தா உன்னை மேல தூக்குவா. நீ சோர்ந்து போனா உன்னை தோளில் சுமப்பா. ஆஹா ஓஹோன்னு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆஹா ஓஹோன்னு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். போகட்டும். அவர்களுக்கு புகழ்ச்சி கீர்த்தி உண்டாக செய்வேன். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். செப்பனியா 3:20. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். உங்கள் கண்கள் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது, உங்கள் கண்கள் காண உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னை புகழ்ச்சியா வைக்க போறாரு, கீர்த்தியா வைக்க போறாரு. உன் வேலை ஸ்தலத்துல, உன் குடும்பத்துல, இனத்திற்கு முன்பாக, ஜனத்துக்கு முன்பாக, உங்க தெருவுல எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமா வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வெட்கப்படும்படி நீங்க சிறுமைப்பட்டு இருந்தீங்க, அதே இடத்துல கர்த்தர் உங்களை மேல 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 உயர்த்தி உங்களை புகழ்ச்சியுமாக கீர்த்தியுமாக கனப்படுத்தி மேன்மைப்படுத்த போறார். ஒரு ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் முதலாவது கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆசீர்வதிப்பேன். இரண்டாவது பெருமைப்படுத்துவேன். மூன்றாவது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எல்லாம் சொல்லுங்க. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எப்படி ஆசீர்வாதமாய் இருப்ப? வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஐசாயா chapter 58 verse 11. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். நம்ம 21 நாட்கள் உபவாசம் இருந்தோம். கர்த்தர் அந்த உபவாசம் இருக்கும் போது அவங்களுக்கு வருகிற பிளஸ்ஸிங், ஆண்டவர் சமூக தேடுகிறவர்களுக்கு வருகிற பிளஸ்ஸிங் என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்றாரு, நீ வருதாங்க, நீ அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். சொல்லுங்க. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ வற்றாத நீரூற்று. சொல்லுங்க. நான் வற்றாத நீரூற்று. சத்தமா சொல்லுங்க. நான் வற்றாத நீரூற்று, நான் வளமிக்க தோட்டம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ நீர் ஊற்று. அல்லேலூயா. என் மனசு சந்தோஷம் நிறைஞ்ச மனசு, இதுல நீர் ஊற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிற உள்ளத்துல ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. நீ வற்றாத நீர் ஊற்றுமா? இல்ல பாஸ்டர், வாங்கின சம்மணம் எல்லாம் முடிஞ்சிச்சு பாஸ்டர், மொத்தம் முடிஞ்சிச்சு, இந்த மாசத்தை எப்படி நடத்த போறேனே தெரியலையே, இந்த வருஷத்தை எப்படி நடத்த போறேன்னு தெரியலையே. கர்த்தர் சொல்றாரு, நீர் ஊற்று. நீர் ஊற்றா ஒரு மாதிரி தண்ணி மொண்டா அப்படியே நின்றுடுமா? நீர் ஊற்றுனா என்ன? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன நீர் ஊற்றா வச்சிருக்கிறார். என் பாச நீர் ஊற்று. நீதிமானுடைய வாய் ஊற்று. எல்லாம் சொல்லுங்க. ஊற்று. வாய கொஞ்சம் ஊற்று. எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் மனசு நீர் ஊற்று. ஆமென். ஹல்லேலூயா. எது வத்தனால பேங்க்ல RBIல பணம் இல்லாத இருக்கலாம், என் பாசல பணம் நிறைஞ்சிருக்கும். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆபிரகாம் விசுவாசிச்சாரு. 100 வயசுல ஆபிரகாம் விசுவாசார். நானும் விசுவாசிக்கிறேன். RBIல பணம் இல்லாம போகலாம், ஆனா என் பேங்க்ல, என் அக்கௌண்ட்ல பணம் இல்லாம போகாது. ஜீரோ ஆகாது. எனக்காக ஆமென் சொன்னீங்களா, உங்களுக்காக ஆமென் சொல்லிட்டீங்களா? அப்ப உங்க பேரை சொல்லிக்கீங்களேன். கால பேங்க் அக்கௌண்ட்ல பணம் வற்றவே வற்றாது. உங்க பேரை சொல்லி சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என் அக்கௌண்ட்ல பணம் வற்ற, ஜீரோ வராது, மைனஸ் வராது, ஃபைன் போகாது, நிரம்பி வழியும், நிரம்பி வழியும், நான் நிரம்பி வழியும். ஆமென். அல்லேலூயா. வீட்டிலே ஆகாரம் நிரம்பி வழியும். எதுலையும் குறைவில்லாம கர்த்தர் திருப்தி திருப்தி திருப்தியாக்குவார். இது வற்றாத நீரூற்று, வளமிக்க தோட்டம், நீர் பாய்ச்சலான தோட்டம். ஆமென் சொல்லுங்க. செழிப்பான தோட்டம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துகிறார்.
அவன் ஆத்துமாவை அவர் திருப்தியாக்குகிறாரு, என்னை நினமுள்ளதாக்குவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் எழுமி நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? எல்லாம் எழுமி நின்று விசுவாச அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் வாழ்வில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். இந்த வார்த்தைகளை கேட்டு அநேகருக்கு போய் இந்த செய்தியை அனுப்பி வைங்க. யூடியூப்ல இருக்குது, லிங்க் போடுறோம், அநேகருக்கு அனுப்பி வைங்க. அவர்கள் வாழ்வில் அந்த ஆசீர்வாதத்தை கூறுங்க. ஆமென் சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமா இருப்பேன். ஆமென். கர்த்தர் என் பேரை பெருமைப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் பெருமைப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. 3 கட்டளை என்னது? கட்டளை என்ன தெரியுமா? ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். அடுத்தது ஆபிரகாம் விசுவாசிச்சார். அடுத்தது ஆபிரகாம் ஆராதிச்சார். ஆமென். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிச்சார். அவர் ஆசீர்வதிச்சார். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஆபிரகாம் ஆராதிச்சார். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், ஆபிரகாம் ஆராதிச்சார். அல்லேலூயா. துதி செலுத்தி ஆராதிச்சார், தசமபாகம் காணிக்கை செலுத்தி ஆராதிச்சார். ஆமென். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிட்டோம், நம்ம ஆராதிச்சுட்டே இருப்போம். ஆமென். பட்டவன் வாய்களை திறந்து எல்லாரும் அறிக்கை செய்யலாமா? நான் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கிறிஸ்துவுக்கு என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். மைக்ல இருக்கிற பேக்கப் வாய்ஸ் கொடுங்க. நான் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். நான் வருகையிலும் போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் குறைவை காணாதிருப்பேன். நான் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவ கிருபை என் மேல் உள்ளது. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நான் சுதந்தரித்தேன். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், கடன் வாங்காதிருப்பேன். நான் நீதிமான், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்ட நான் நீதிமான். நீதிமான் சிரசை மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். கர்த்தர் நித்தமும் நடத்துவார். நான் மகா வறட்சியான காலத்திலும் தப்பாமல் கனி கொடுப்பேன். தேவன் என்னை வற்றாத நீரூற்றை போல வைத்திருக்கிறார். தேவன் என்னை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வைத்திருக்கிறார். என் எலும்புகள் அவர் நினமுள்ளதாக்கி இருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த சரீரத்தில் வியாதிக்கு இடமில்லை. இந்த சரீரத்தில் பலவீனத்துக்கு இடமில்லை. இந்த சரீரத்தில் குறை சொல்வதற்கு இடமில்லை. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இதில் ஆண்டவர் வாசமாயிருக்கிறார். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தர் மகிமையினால கனத்தினாலும் முடி சூட்டுவார். தேவக்கரம் எங்களோடு இருக்கும். வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருக்கிறது. ஆபிரகாமை போல எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை கனப்படுத்துவே, கர்த்தரை ஆராதிப்பே. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் என்னை சுதந்திரவாளியாய் அவர் மாற்றியிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோம். ஆமென், ஆமென். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவியில பிரவேசிப்பதாக. ஆமென். ஓ ராபா ஷாகா லாபா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஓ ரேபா தரபா ராகா ஷாபா தாபா. இப்போது கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன், அபிஷேகம், மகிமை இப்பொழுது ஒவ்வொரு மேல இறங்குவதாக. இந்த வார்த்தைகளை, இந்த செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிற வேலையில, இந்த ஆராதனை இணைந்திருக்கிற வேலையில இப்போது ஒரு விடுதலை, இயேசுவின் நாமத்தோட விடுதலை, எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. Be free in the name of Jesus. விடுதலை உண்டாகட்டும்,
சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, தேவக்கர வல்லமையானதை செய்வதாக. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி தலைகளை தாழ்த்தி உம்மையே நாங்கள் தொழுகிறோம், உம்மையே நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம், உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கொண்டு உடைய ஜனங்களை இடைப்பட்டீர், அதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. வல்லமை மகிமையும் கனமும் துதியும் புகழும் உங்களுக்கு உண்டாவதா என்று சொல்லுகிறோம். ஈசாக்கு தலைகளை தாழ்த்தி, ஈசாக்கு அப்படியே கட்டில அவன் கர்த்தரை தொழுது கொண்டான். ஆபிரகாம் கர்த்தரை தொழுது கொண்டான், விசுவாசித்தான், கீழ்ப்படிந்தான். கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். இன்றைக்கு தொடங்குற இந்த வெளிப்பாடு ஆயுள் முழுவதும் நம்மையும் நம் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் வெளிப்பாடு நிறைப்பதாக. இந்த வருஷம் நாங்கள் தொடங்கினபடி இந்த வருஷம் முடிய போது இருக்க போறது இல்லப்பா. நாங்கள் ஆவியில உண்மையாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். எங்கள் தேவன் எல்லாவற்றிலும் எங்களை வர்த்திக்க பண்ணுவீர். நாங்கள் கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் இடங்கொண்டு பெருகுவோம். இயேசுவின் நாமத்தினால அறிக்கையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே.